உன் மருமக காலையில இந்த வீட்டை விட்டு போனா. மணி இப்போ சாயந்தரம் 5. இன்றும் அவ வீடு திரும்பல. என்ன ஒரு துணிச்சல் இருந்தா நமக்கு மதிய சாப்பாடு கூட செஞ்சு வைக்காம, என் ட்ரெஸ்ஸை துவைக்காம, வீட்டு வேலை எதுவும் பார்க்காம அவ ஊர் சுத்திட்டு வரா. அஞ்சல, அவ எங்க போயிருக்கான்னு தெரியலையே. நம்ம வேற அவளை தலையில நல்லா அடிச்சிட்டோம். எங்கேயும் போய் செத்துக்கிட்டு போயிட்டாளா? அம்மா, அப்படியெல்லாம் செத்துட்டா நமக்கு செலவு தானே மிச்சம். செலவு மிச்சமா? அடியே, நம்ம 2 பேரும் தாண்டி ஜெயிலுக்கு போவோம். ஏன் எங்கேயும் போய் அவ சாவரனா நம்ம எதுக்கு ஜெயிலுக்கு போகணும்? ஏனா அவ தலையில காஃபி கப்பை விட்டு அடிச்சது யாரு? நான் தானே. போலீஸ் வந்து நம்ம 2 பேரையும் விசாரிச்சாங்கன்னா உண்மையெல்லாம் தெரிஞ்சிருமா இல்லையா? அப்புறம் நம்ம 2 பேரையும் ஆயுள் தண்டனை கொடுத்து ஜெயில தான் கொண்டு தள்ளுவாங்க. அம்மா, சும்மா இப்படியே நீ பயந்துகிட்டு இருக்காதம்மா. இங்க பாரு, அவ நமக்கு கிடைச்ச அடிமை. அவளால நம்மளை தாண்டி எதுவும் செய்ய முடியாது. அப்படியே எதுவும் கொழுப்பா பேசணும்னு வச்சுக்க, அதுக்கு பிறகு இந்த வீட்டில் அவளுக்கு இருக்க இடம் இல்லை. நம்ம தம்பி கூட அவள் வாழவே கூடாதுன்னு ஏதாவது சொல்லி மிரட்டலாம். ஆனால் ஒன்றுமா, ஏதோ இவ்வளோ நாள் அவளை தம்பி கூட நம்ம வாழ விட்டுட்டோம். ஆனால் இனியும் இப்படி வாழ விடக்கூடாது. தம்பி இப்போ தனியாக பிஸ்னஸ் ஆரம்பித்து நிறைய லாபம் பார்க்குறான். இந்த பிச்சைக்கார நாயை தம்பி கூட சேர விட்டா எல்லாத்தையும் இவளே சுருட்டிக்குவா. அப்புறம் நீயும் நானும் நடு தெருவில் தான் நிற்கணும். அஞ்சல, நீ சொல்கிறது ஆனால் 100க்கு 100 உண்மடி. அவளுக்கு அப்பப்போ சூடு போட்டுக்கிட்டே தான் இருக்கணும் போல. அம்மா, அந்த பேச்சையும் வர வர இப்போ கொஞ்சம் சரியில்லை. அவளையும் அப்பப்போ கொஞ்சம் தட்டி வைக்கணும். அஞ்சல, முதல்ல உள்ள இருக்கிறவ கதையை முடிக்கலாம். அதுக்கு பிறகு அவ கதையை பார்த்துக்கலாம். இவளாவது தம்பி பொண்டாட்டி. ஆனா அந்த பேச்சு, இந்த சொத்து எல்லாத்துக்கும் அதிபதிமா. இவளுக்கு முன்னாடி அவளை தான் நம்ம தட்டி வைக்கணும். அஞ்சல, என்னம்மா, வீட்டுல கட்டுத்தர இருக்கும் பொழுது மாடு இங்க வைக்க பொருளை மேயாம ஊரை சுத்தி மேய்ஞ்சுக்கிட்டு வருது போல. அடங்காத மாட்டை மூக்கு குத்தி அடக்கி வைக்கலாம். பொம்பளை மாட்டை என்ன செய்யறது? கருமம். இந்த கன்றாவையெல்லாம் பார்க்க என் தம்பி இல்ல, அவன் மட்டும் இப்ப வீட்டுல இருந்திருந்தா இன்னைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. இவ்வளவு கேவலமான புத்தி உள்ளவ என் தம்பி கூட வாழ வந்திருக்கா பாரு. இந்த குடும்ப மானத்தை கெடுக்க எங்க இருந்து வந்தாலும் தெரியல சனிய. அஞ்சலி, உன் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாத. வார்த்தைய அழகு பேசு. எனக்கும் நாக்கு இருக்கு, வாய் இருக்கு. நான் பேச ஆரம்பிச்சேன் அப்புறம் நீ தாங்க மாட்ட. என்னடி பேர சொல்லி கூப்பிடுற? ஆமாடி, அப்படித்தான் கூப்பிடுவேன். என்ன பண்ணுவேன்? ஏண்டி, என் நேரமும் உனக்கு உன் அம்மாவுக்கும் வீட்டு வேலை செஞ்சு கொடுக்க நான் என்ன இந்த வீட்டு வேலைக்காரியா? ஏதோ என் புருஷனை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேங்கிற ஒரு காரணத்துக்காக நீயும் உன் அம்மாவும் பண்ற கொடுமைகளாம் எத்தனை நாளைக்கு தாங்கிட்டு இருக்கிறது? இங்க பாரு அஞ்சலி, மரியாதையா நீ உன் வீட்டுக்கு போ. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். என்ன நான் என் வீட்டுக்கு போகணுமா? ஏய், இதுதாண்டி என் வீடு. என்ன போசல நீ யார்டி? ஆனா அத பிச்சைக்காரன் நாய, நீ என்ன பார்த்து பேசுறியா? என்னம்மா அஞ்சல, அவகிட்ட பேசிக்கிட்டு நிக்கிற? அவளை தரன்னு இழுத்து வெளியே தரத்து கதவை சாத்தாம பேச்சிட வேண்டி கிடக்கு. ஒரு பொட்டச்சி இந்நேரம் வரைக்கும் ஊர்ல போய் சுத்திட்டு வாரேன்னா என்ன அர்த்தம்? புருஷன் வீட்டுல இல்லன்னு தெரிஞ்சு என் வாயால அதை நான் சொல்லக்கூடாது. எதுக்கிட்டு இப்படி அநியாயமா பேசுறீங்க? நீங்களே என்ன மாதிரி ஒரு பொண்ணு தானே. ஒரு பொண்ணுக்கு பொண்ணே துரோகம் நினைக்கலாமா? என் மேல இப்படி அபாண்டமா பழி போடுறீங்களே, நீங்க நல்லா இருப்பீங்களா? உண்மையா சொல்றேன், என் மனசரிச்சு சொல்றேன். இவ எவ்வளவுக்கு எவ்வளவு என்னைய குடும்பப்படுத்துறாளோ, எவ்வளவுக்கு எவ்வளவு என் வாழ்க்கை வீணாக்குறாளோ, அவ்வளவுக்கு அவ்வளவு இவ அனுபவிப்பா. ஏய் பாவிகளா, நீங்களா பொம்பளையாடி? நீங்களா பொம்பளையா? நல்லா இருப்பீங்களா நீங்க? நாசமா போயிடுவீங்க. ஏய் ஓங்கி ஒரு உத விட்ட நீ உரு தெரியாம ஆயிடுவ. என்னம்மா வாயில பேசுற? செஞ்சு காட்டினாதான் இவ திமிரெல்லாம் அடங்கும். இந்தா இவளோட நாளை கிழிஞ்சு போன புடவையோ 2 ஜாக்கெட்டும் அங்க கிடக்குல, அதை தூக்கி கொண்டு வந்து இவ மூஞ்சில போடுமா பாரு. இனிமே இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட நீ இருக்க கூடாது. உனக்கு இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நாளைக்கே என் தம்பிக்கு நல்ல பணக்கார இடமா பார்த்து கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறனா இல்லையான பாருடி. அஞ்சலி ஏன் அஞ்சலி இப்படி எல்லாம் பேசுற? அப்படி நான் என்ன அஞ்சலி தப்பு பண்ணிட்டேன்? நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு உங்களுக்காக எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்கறேன். இல்ல இன்னைக்கு என்னால முடியல அஞ்சலி, சுத்தமா முடியலன்னா என்ன? முடியல என்ன? நல்லா 3 நேரமும் மூக்கு பிடிக்க சாப்பிடுறல. அஞ்சுக்கே வழி இல்லாத கழுதையெல்லாம் கொண்டு வந்து நல்லா தின்ன வச்சு பெருக்க வச்சிருக்க முடியும் நம்ம. அவதான் புரிஞ்சுக்காம பேசுறானா, நீங்க அதுக்கு மேல இருக்கீங்களே. வாய மூடு அஞ்சலி. இனி நான் எங்கேயும் போகல. என்னையும் புருஷனையும் பிரிச்சிடாதீங்க தயவு செஞ்சு. எனக்கு அவரை விட்ட வேற யாரும் இல்ல. என் அம்மா அப்பா யாரும் வேணானுதான் நான் ஊரை எடுத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணேன். இப்போ நீங்க என்ன விரட்டி விட்டுட்டீங்கன்னா எனக்கு போகிறதுக்கு வழிதே இல்ல. அந்த பயம் இருக்கணும். மரியாதையா உள்ள போய் ஆக வேண்டிய வேலையை பாரு. நைட்டுக்கு எங்களுக்கு டிஃபன் எல்லாம் எதுவும் தேவையில்லை. எனக்கு பிரியாணியும் அம்மாவுக்கு பரோட்டாவும் வேணும். அம்மா, பரோட்டா சாப்பிட்டா எனக்கு ரசம் சாதம் சாப்பிடணும் போல இருக்குமே. செய்யாம எங்க போயிடுவா? என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் இவ செஞ்சு கொடுத்துதானே ஆகணும். போட்டி போ, எழுந்து போ. இவ நீலி கண்ணீர் வடிச்சா அப்படியே ஐயோ பாவமேன்னு சொல்லிடுவோம் நாங்க. ஆளப்பாரு நல்ல ஆள. இப்படியே நம்ம வாடகைக்காக பயந்து
எவ்வளோ நாளுதான் இந்த குடும்பத்துக்கு ஆடி மாடு மாதிரி வேலை பார்க்கறது. என் புருஷன்கிட்ட எதையும் சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாரு. வீட்டை விட்டு வெளியே போனாலும் இவளுங்க 2 பேரும் அடிச்சே கொள்ளுறாளுங்க. நான் என்ன பண்றது? பேசாம செத்து போயிடலாம் போல இருக்கு. இவளுங்களோட கொடுமையை என்னால தாங்க முடியல. அப்பா அம்மா பேச்ச கேட்டுருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? அம்மா அப்பா என்ன மன்னிச்சிருங்க. நல்ல வாழ்க்கையை தேடி வந்தோம்னு நினைச்சேன். ஆனா அது நரகமா இருக்கும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏச்சி, உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி. நாளைக்கு உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். அப்படி என்ன இடத்துக்கு கூட்டிட்டு போறீங்களா? அம்மா உன்னைய பண்ண வீட்டுக்கு வர சொல்லியிருந்தாங்க. உனக்கு புதுசா நெக்லஸ் வாங்கி வச்சிருக்காங்களாம். பண்ண வீட்டுக்கா? உங்க அம்மா செத்து பல வருஷம் ஆச்சே. அவங்க என்ன கனவுல வந்து உங்களை கூப்பிட்டாங்களா? ஏய், நான் சின்னம்மாவை தான் சொல்றேன். சின்னம்மா இந்த பொம்பளை என்னென்ன காரியம் பண்ணது தெரியுமா? நான் சொன்னா நீங்க எங்க நம்ப போறீங்க? என்னாச்சு? ஏன்? என்ன நொன்னாச்சு? வசந்தி வீட்டுக்கு வந்திருந்தா. உன் ஆத்தாலும் உன் தங்கச்சியும் சேர்ந்துக்கிட்டு அவளை போட்டு கொடுமைப்படுத்தி எடுக்கிறாங்களா? ஆனாத அவ இவ அப்படி இப்படி நாய் பேயன்னு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுறாவலாம். நேற்று காப்பி கப்பை கொண்டு மண்டையில் அடிச்சு பிள்ளைக்கு தலையெல்லாம் காயம். பாவம் அவ உன் தம்பியை லவ் பண்ணி கல்யாணம் கட்டிக்கிட்டதுக்காக என்னென்ன பாடு அனுபவிக்கிற பத்தியல. சாரு, சும்மா அப்படியெல்லாம் பண்ணிட்டு நிக்காத. அவளை பத்தி குறை சொல்றது தவிர உனக்கு வேற வேலையே இல்லையா? எப்ப பாரு அவங்கள ஏன் அப்படி குறை சொல்லிக்கிட்டே இருக்கா? வசந்தி இப்பெல்லாம் கொஞ்சம் துடுக்காத்தான் இருக்கா. அதனால அம்மா அப்படி இப்படின்னு அதட்டி இருப்பாங்க. இவெல்லாம் எங்கேயாவது கீழே போய் விழுந்திருப்பா. சும்மா நிப்பாட்டுங்க. எந்த பொம்பளை இப்படியெல்லாம் கீழே விழுந்துட்டு மாமியா மேலேயும் நாத்தனா மேலேயும் பழி போடுறா? நான் அப்படி செய்வேனா சொல்லுங்க? நம்ம என்ன அந்த இடத்துல இருந்தோம்? நம்ம கண்ணால பார்த்ததானே அதை நம்ம நம்பணும். எங்க அவ மனம் உடைஞ்சு அழுதுகிட்டு எக்கா அந்த வீட்டுக்கு நான் போறதும் இங்கேயே செத்து சுடுகாட்டுக்கு போறதும் ஒண்ணுன்னு சொல்றா. அவ சொல்றத நம்பாம என்னங்க பண்ண சொல்றீங்க? ஆத்தான்னு தூக்கி வைக்கிறீங்களே. அவங்களோட அகங்காரத்துக்கும் ஆணவத்துக்கும் ஒரு அழிவே கட்ட மாட்டீங்களா நீங்க? எல்லாம் உங்களாலதான். உங்க அப்பா உங்க பேர்ல எழுதி வச்ச சொத்தை உங்க சின்னாத்த கையில ஒப்படைச்சதாலதான் இவ்வளவு இங்க நடக்குது. ஆமா, தெரியாம கேக்குறேன். உன் தங்கச்சிக்காரி எதுக்கு எங்கேயே குமாரம் கட்டிக்கிட்டு நிக்கிறா? அவளை துரத்தி அடிக்க வேண்டியதானே? அவ கொடுக்குற வேலைதான் அவ்வளவும். இந்த உன் சின்னாத்த கூட ஒரு நேரத்துக்கு நல்லவளா இருக்கு. இந்த பாருங்க மாமா, வசந்திக்கு பண்ற மாதிரி எனக்கும் பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் இருக்கு? அந்த சொத்தெல்லாம் உங்களுக்கு சேர வேண்டியது. ஆரம்பத்திலேயே அதையெல்லாம் நீங்க எழுதி வாங்கிக்கிட்டாதான் உங்களுக்கு நல்லது மாமா. நம்ம இப்படி 4 பேர்கிட்ட கடன் வாங்கிக்கிட்டு கஷ்டப்படணும்னு நமக்கு அவசியம் இல்லைல்ல. எப்படி? என் அப்பா நான் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது என் பேர்ல எழுதி வச்சிருக்காரு. அது என் பேர்ல இருக்குதானாங்கிறதே எனக்கு இன்னமும் சந்தேகமா இருக்கு. இந்த சந்தேகத்தோடயே இப்படியே 40 வருஷத்தை கழிச்சிட்டீங்க. உன் ஆத்தக்காரி எப்படியும் எல்லாத்தையும் அது பேருக்கு எழுதிருக்குமோ என்னவோ, அதான் இவ்வளோ ஆட்டமா ஆடுது. நான் கையெழுத்து போடாம எப்படி? ஆமா, உங்க ஆத்தா எது சொன்னாலும் அப்படியே ஏன் எதுக்குன்னு கேட்டுட்டு தான் நீங்க செய்வீங்க பாருங்க. சின்னாத்தா எது கேட்டாலும் நீங்க அப்படியே என்னன்னு கூட கண்டுக்காத கண்ணை மூடிக்கிட்டு செஞ்சு கொடுக்குறீங்க. அதெல்லாம் உங்களை ஏமாத்தி எப்பமோ கையெழுத்து வாங்கியிருப்பாங்க. உங்களுக்கு தெரியலன்னு சொல்லுங்க. அப்படியெல்லாம் பண்ணிருப்பாங்கன்னு சொல்ற? சந்தேகமா இருந்துச்சுன்னா நாளைக்கு இடத்தோட சொத்து பத்திரத்தை வேணும்னு கேளுங்களேன். உங்க சின்னாத்தா அதை எடுத்து கொடுக்குதா இல்ல என்ன பண்ணுதுன்னு பாக்கலாம். அதை வாங்கி நம்ம என்னடி பண்றது? இந்த அதை வாங்கி நம்ம என்ன பண்றதுன்னா? இது பண்ண பத்திரத்தை கேட்டா எதுவும் தப்பா எடுத்துக்க மாட்டாங்களா? உங்ககிட்ட இருக்கிற வசதிக்கும் ஆள் பணத்துக்கும் அவங்க நினைச்சாங்கன்னா நம்மள என்ன வேணா செய்ய முடியும். எதுக்கு அவங்களுக்காக பயப்படுறிய? ஏன் நீங்க ஆம்பளை தானே? பொட்டச்சுங்களுக்கு பயந்துகிட்டு நிக்கிறிய? பையனா இல்ல, அம்மான்ற ஒரு பாசம் தான். அந்த ஒரு பாசம் மட்டும்தான் என்ன இப்ப கட்டி போடுது. பாசமா பாசம்? அது எல்லாம் வேஷம் துரோகம்னு உங்களுக்கு இன்னும் தெரியல. சரி, அப்படியே இருந்தா போகுது, என்ன பண்ணி தொலைய. அசலு சொத்து பத்திரத்தை கேட்க வேண்டாம். நகலு பத்திரம் இருந்தா கூடியமா டாக்டர் வாங்கணும். இல்ல எங்கேயும் கவர்மெண்ட்ல அளவு கேட்கறாங்க அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லி கேட்டு பாருங்க. அப்ப தெரியும் சொத்தெல்லாம் யார் பேர்ல இருக்குன்னு. முதல்ல சொத்தெல்லாம் உங்க பேர்ல தான் இருக்கான்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்மளா பார்த்து அந்த வசதிக்கு நல்ல வாழ்க்கையை உண்டாக்கி கொடுக்கணுமாமா. சரி சரி, நீ சொல்ற மாதிரியே நாளைக்கு கேட்டு பாக்குறேன் என்ன பண்றாங்கன்னு. அப்ப நீயும் தெரிஞ்சுக்குவல்ல என் அம்மா நல்லவங்களா இல்லையான்னு உனக்கு தெரியும். நீ சொல்ற மாதிரி சொத்தெல்லாம் அவங்க பேர்ல மாத்திக்கிட்டாங்கன்னா நான் உன் பேச்ச கேட்கறேன். இல்ல எல்லாமே என் பேர்ல தான் இருந்துச்சுன்னா நீ என் பேச்ச தான் கேட்கணும். என்னடி இது வம்பா பச்சி? சொத்து யார் பேர்ல இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க தானே சொல்றேன். அதுக்காக நான் உங்க பேச்சு கேட்டுக்கிட்டு இருக்கணுமா? அப்புறம் என்னைய மட்டும் எதுக்கு உன் பேச்ச கேட்க சொல்ற? ரெண்டாட்டி பேச்சு கேட்டா உருப்பிட போறீங்க, பழக போறீங்க. இல்லனா ஒண்ணும் இல்லாத காத்தோட காத்தா மண்ணோட மண்ணாத தான் போகணும். அத்தை எப்பன்னு கொக்கு மாதிரி காத்துக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் நான் அசந்துப்பட்டேன் அவ்வளவுதான், உங்களை ஆளை அப்படியே தூக்கிக்கிட்டு போயிடும். சரிட்டி, உன் புருஷன் உனக்கு மட்டும்தான், யாருக்கும் கிடையாது. நீங்க வேணா ஒரு 8 போய் வசதி அந்த வீட்டுல பாத்துட்டு நான் எதுன்னு கேட்டு உங்க அம்மா கிட்ட ஏதாவது பண்ணிவா சொல்லிட்டு வாங்க. அவ ரொம்ப பயப்படுறாங்க அந்த வீட்டுல இருக்கிறதுக்கு. நேரத்துக்கு நீ சொல்லி கொடுத்துருப்பிய என்னைய மாதிரி தண்ணி கொடுத்தன வான்னு. உன் ஆத்தால தங்கச்சியும் அடிமை மாதிரி வேலை வாங்குவாளுவ. அதுக்கு நாங்க அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்கணுமா? சொல்லிதான் கொடுப்பேன், சொல்லிதான் கொடுத்துருக்கேன். எடுத்துக்கிட்டே வந்தா போகையில நல்ல வீரப்பா நெஞ்சு இமித்திக்கிட்டு தானே போனா. அங்க போய் எப்படியும் ஆத்தாளி மாவுலையும் வெளுன்னு வெளுத்திருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்டி இப்படி எல்லாம் பரவு? அவ்வளவு பண்ணதெல்லாம் உங்ககிட்ட சொன்னா நீங்க முன்ன போய் அவையில ஒரு புடி பிடிப்பீங்கன்னு பார்த்தேன். ஆனா எம்படி சொன்னாலும் புடிச்சு வச்ச பிள்ளையார மாதிரி என் அம்மா இப்படித்தானு எனக்கு பாடம் எடுப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல.